தொடர்பாக எங்களுடைய அரசியல் குழு சந்தித்து ஒரு முடிவெடுத்திருந்தது. அதாவது எந்தெந்த சபையிலே நாங்கள் முதன்மை பெற்றிருக்கின்றோமோ அந்தந்த சபைகளில் நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கை செயல்படுவதென்றும், ஏனைய சபையிலே சில இடங்களிலே மற்ற ஏனைய கட்சிகள் முதன்மை பெற்றால் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை அளிப்பது ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் நாங்கள் செயல்பாடுகள் இறங்கியிருந்தோம். ஆனால் அதே கருத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்தார். அவை அதன் அடிப்படையில் நாங்கள் முயன்றோம். குறிப்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அதன் அடிப்படையில் தான் நாங்கள் சந்தித்து பேசினோம். ஆனால் பின்னாலே ஒரு கட்சி முதன்மை பெரும் கட்சி என்ற நிலையில் தான் நாங்கள் இருசார. ஆனால் பின்னாலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உடனே ஒரு ஒப்பந்தமோ அல்லது உடன்படிக்கையோ செய்து கொண்டது பிறகு அப்பொழுது கட்சி என்றது மாறி அணி என்று ஆகி எங்களுடைய பெரும்பான்மை இருக்கிற இடங்களிலெல்லாம் தாங்கள் அணி என்றவரால் பெரும்பான்மை என்ற ஒரு கருத்தை எடுத்து தாங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை, அதாவது சைக்கிள் சங்கு கூட்டணியோ அணி வெளிப்படுத்த காரணத்தினால் அது எங்களுக்கும் ஒரு தாக்கமாக இருந்தது. அது தமிழ் தேசிய செயல்பாட்டுக்கு இடையூறாக இருந்தது. இந்த நிலையிலே நாங்கள் ஏற்கனவே மத்திய அரசியல் குழு எடுத்த தீர்மானத்தின்படி இந்த சில உள்ளூராட்சி சபைகளில் கணிசமான வாக்குகளை பெற்ற ஈழமக்கள் ஜனநாயக கூட்டணியின் தலைவருக்கு நான் ஒரு குறுஞ்செய்தி அனுப்பி 3ஆம் தேதி இரவு ஏற்கனவே எங்களுடைய முக்கியஸ்தர்களோடு கலந்து பேசி இந்த அரசியல் குழு தீர்மானத்தை எப்படி செய்வது என்று கலந்து பேசி அன்றிரவு ஒரு செய்தியை நான் அனுப்பியிருந்தேன். நாங்கள் அதாவது உள்ளூராட்சி மன்ற தலைவர்கள் தெரிவு தொடர்பாக கலந்துரையாட விரும்புகிறோம், அவ்வளோதான் என்னுடைய செய்தி. அதை தொடர்ந்து தான் அந்த கலந்துரையாடல்களும் இடம்பெற்றது. அந்த குறுஞ்செய்திக்கு அவர் பதில் அளித்த பொழுது 4ஆம் தேதி அந்த செய்தி அனுப்பிய பொழுது அவர் எழுதினார், இன்று தங்களது கட்சி கூட்டம் இருக்கிறதாகவும் அதே நேரம் மாலையிலே சங்கு கூட்டணி கட்சிகள் சந்திக்க இருப்பதாகவும் அடுத்த நாள் அதாவது நேற்று சந்திக்கலாம் என்று எங்களுக்கு ஒரு செய்தியும் அனுப்பியிருந்தார். அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் 4 மணிக்கு சந்திப்பதாக அறிவிக்கப்பட்டது. அதில் நாங்கள் அங்கே சென்று சந்தித்து வேறு கூட்டணி வெற்றியோ அந்த எண்ணம் எங்களுக்கு இல்லை, கூட்டணி என்ற பேச்சே இல்லை, பங்கு என்ற பேச்சே இல்லை, இணைந்து செயல்படுதல் என்ற பேச்சு இல்லை, அது ஒன்றுமே இல்லை. ஆக தலைவர் தெரிவில் என்னுடைய ஆதரவு கோருறது, அவ்வளவுதான் என்னுடைய நோக்கமாக இருந்தது. அது கிட்டத்தட்ட ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 25 நிமிஷத்துக்குள்ளே அந்த சந்திப்பு முடிந்திருக்கிறது. ஊடகவியாளர்கள் எல்லாரும் நின்றார்கள். அதை நான் கோரியது தான், உங்களுக்கு கணிசமான வாக்கு உறுப்பினர்களுடைய இடத்திலே, குறிப்பாக மாநகர சபை போன்ற இடத்திலே எங்களுக்கு ஆதரவு தரும்படி கேட்டிருந்தேன். அதுதான் கோரிக்கை. அதாவது கூட்டணி அமைக்கிறது என்ற பேச்சுக்கு இடமில்லை, அப்படி நான் கதைக்கவே இல்லை. அந்த எண்ணப்பாடும் எங்களுக்கு இல்லை. இதில் ஒரு விஷயம் இப்பொழுது சொல்லப்படுவது, நான் அவர்களுடைய இபிடிபின் அலுவலகத்துக்கு தியேட்டர்னு சொல்கிறார்கள், அங்கே போயிருக்க தேவையில்லை. ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குது, முக்கியமான ஒரு அம்சம் இருக்குது. அதாவது நான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்னை சந்திக்கிற பொழுது அவர் என்னை அங்கே வாண்டு கூப்பிடலை, அவர் இங்கே வந்து தான் சந்தித்தார், அதான் முறை. அதுபோல் நாங்கள் கஜேந்திரகுமாரை கேட்ட பொழுது அவர் தன்னுடைய இல்லத்திலே சந்திக்கலாம் என்று சொல்லியிருந்தார். ஆனால் ஒரு பேருந்து சில சிக்கல்கள் இருந்த சங்கடங்கள் இருந்த காரணத்தினால இடத்தை மாற்றுகின்ற பொழுது அந்த இடத்தை கூட அவர் தெரிவித்து ஏன்னா நாங்கள் தான் ஹோஸ்டண்டபடியாக கூட்டத்தை அழைச்சவர்கள், அவர் ஃபாக்ஸ் அல்லது ஜெட்விங்
என்று சொன்னதுக்கு அப்படியே ஃபொக்ஸில் நாங்கள் அந்த ஏற்பாடை செய்திருந்தோம். அது அவர்கள் ஏன்னா நாங்கள் ஒரு அழைப்புதலை விட்டு எங்கட வீட்டுக்கு வா என்று சொல்கிறது சாதாரணமாக முறை இல்லை. இது ஒரு இல்லை சாதாரண விஷயம். அப்போ இதை நான் அதால் தான் அங்கே போக வேண்டிய ஒரு அவர்களுடைய பணிமனைக்கு போக வேண்டிய தேவை இது ஒரு அடிப்படை செயல்பாட்டு நடைமுறை. இதை சிவஞானம் இபிடிபிக்கு போட்டார், அங்கே போட்டார், ஆஃபீஸில் போட்டார், இதுதான் முறை நடைமுறை. அவன் அந்த அந்த வகையில் அவரை சந்தித்தோம். இப்பொழுது அவர் நான் முடிப்பேலுக்கு நான் எந்த வேலை முடியும் பொழுது போனவர்கள் கோரிக்கை விடுத்தவர்கள் சாதகமான பதிலை எதிர்பார்க்குறேன்னு சொல்கிறதான வளமை. அதைத்தான் நானும் சொல்லி நாங்கள் சாதகமான பதிலை எதிர்பார்க்குறோம் என்று சொல்லினேன். அவரும் தன்னுடைய கட்சியினரோடு கலந்து பேசி பதிலை சொல்வதாக சொன்னார். அதாவது அரசியல் குழுவினுடைய தீர்மானத்தை முடிவை செயல்படுவதற்கான சந்திப்பாகத்தான் இது அமைந்தது. ஆனால் எங்களுக்கு தேவையாக இருந்தது. இப்போ இது நான் ஏற்கனவே ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன். தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் எனக்கு தெரிஞ்ச காலத்தில் எனக்கு தெரியும் இல்லை தேவையாக மாவை சேனாதராஜா அவர்களும் தொலைபேசியில் டக்ளஸோட பேசியது எனக்கு தெரியும். அது பிள்ளையாண்டு நான் சொல்ல மாட்டேன், பேசுகிறேன், எனக்கும் தெரியும். ஆனால் நாங்கள் அப்படி செய்யலை. நான் நேரடியாக வெளிப்படையாக ஊடகத்துக்கு முன்னாலே மக்களுக்கு தெரியுது தான் இப்போ நான் களவாக பேசலை, களவாக போக ஏன்னா களவு இல்லை எங்கள்கிட்ட. அது மிக முக்கியமான ஒரு அம்சமாக நான் குறிப்பிட விரும்புகின்றேன். மறைச்சு மக்களுக்கு வெளிப்படையாகத்தான் இந்த சந்திப்பு நடந்தது. இப்போ நான் போனது தவறு ஏதோ பிள்ளையான ஆக்கள்கிட்ட போட்டேன்னு சொன்னால் சரி ஓகே. இவன் ஏன் போனாங்கள் ஆரம்பத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சொன்னது நாங்கள் சொன்னது உண்டு. நான் எப்படி கோயின்சிடென்ஸ் அப்படித்தானே சொல்லிட்டு வந்துடுறேன், ஒன்று தானே என்று சொன்னான். அப்போ அவர்கள் யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு யாழ்ப்பாணம் மாநகரத்தை எடுத்துட்டோம். எங்களுக்கு 13 25 அடுத்த பெரும்பான்மை ஒரு பிரச்சனை இல்லாமல் நாங்கள் ஆட்சி அமைச்சிருக்கலாமே. அதை பேர்ந்து 12 எங்களுக்கு இருந்தால் நாங்கள் செய்திருக்கலாம் தானே, செய்யலை. ஏனண்டா பேர்ந்து பின்னால் சங்கம் சைக்கிளும் சேர்ந்து நாங்கள் அணியண்டு மாறி எங்களுக்கு மேலே என்று சொல்லி அந்த பிரச்சனைகள் எங்கேருந்து வந்தது, யாரால் வந்தது? இது ஆனால் ஒரு தடவை ஒரு குற்றம் சாட்டி கொண்டதில் பிரயோசனம் இல்லை. இது அப்படி நடக்காவிட்டால் நடந்திருந்தால் சைக்கிளும் நாங்கள் உண்டா சேர்ந்து இருந்தால் உதாரணத்துக்கு மாநகர சபை ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இலகுவாக எங்களோட கையில் வந்திருக்கும், தமிழ் தேசியத்துக்குள்ள நின்றுருக்கும். இப்போ நாங்கள் கதைச்சா தமிழ் தேசியத்துக்கு அங்கால போகாது, போக இல்லை. தமிழ் தேசியம் பற்றி அதெல்லாம் விளக்கங்கள் சொல்லிக் கொண்டிருக்கபடியால் அட்டம் வகுப்பெடுக்கவும் தேவையில்லை. ஆனால் அதில் நாங்கள் தெளிவாகத்தான் இருந்தோம், வெளிப்படையாக இருந்தோம். மற்றது அந்த குறைபாடுகள் அதுதான். அது போயிருக்கக்கூடாது, போகிறது வேறு வழி இல்லை. நாங்கள் கேட்டுட்டு என்ன வீட்டுக்கு வான்னு சொல்கிறாமோ அதை பொது வீட்டுக்கு வான்னு சொல்லிடாது. அதனால தான் போகிறது, இல்லாட்டி போயிருக்கு. நான் விரும்பி போனதில்லை, அது போக வேண்டிய நடைமுறையில் போக வேண்டியது. மற்றபடி காட்சியின் தீர்மானம் தான், அதன்படி தான் அந்த சந்திப்பு நடந்தது. முக்கியமான ஒரு விடயத்தை நான் அழுத்தி கூற வேண்டும். தேர்தல் காலத்தில் குறிப்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழரசு கட்சியை இதோடு அழித்து விடுவதற்கான தேர்தல் இது, இந்த தேர்தல் இதற்காக வாக்களிக்க சொல்லி கேட்டார். நம்ம தமிழரசு கட்சியை எப்படியாவது அழித்து விட வேண்டும் அல்லது கெடுத்து விட வேண்டும் என்று எண்ணப்பட அவர்களிடம் இருந்தது. அதை வைத்து கொண்டு தான் அவர்கள செயற்பாடுகள் அமைந்திருக்கிறது. இல்லாட்டா 2 சேர்த்து போட்டு அது சேர்த்தவர்கள் எல்லாம் இவர்கள் நாரடிச்சாக்கள் கிழிச்சு தூங்கப்பட்டாக்கள். அது பரவாயில்லை, சேர்க்கலை கண்டுபில்லை. ஏண்டா எங்களை இபியோடு சேர வேண்டாம்னு சொல்கிறார். அங்கே சந்திரகுமாரும் இருக்கிறார். பிள்ளை இல்லை, நான் பிள்ளையான்னு சொல்லலை, எங்களை பிள்ளையான்னு சொல்லக்கூடாது. தமிழரசு கட்சியை இதோடு சேர்த்து மட்டம் தட்டி முடிக்கணுன்றதை உள்ளுக்கும் வழியில் இருக்கிற சிந்தனையாளர்கள் தமிழ் தேசியம் என்று சொல்லி ஆயுதத்தை தூக்கி கொண்டு பேசுகிறார்கள். இதை திட்டமிட்டு. மற்றது எனக்கு அன்று இரவு 3 மணிக்கு காலையில் 3 மணிக்கு இபிடிபி செயலாளர் நியாயம் போட்ட செய்தியில் சங்கு கட்சியினர் என்ன அதை இப்படி தான் போட்டிருக்காரு. நாளைக்கு காலையில் கட்சி கூட்டம் இருக்குது, பின்னேரத்தில் சங்கு கட்சியினர் சந்திக்க இருக்கிறார்கள், நாளை அடுத்த நாள் அதாவது நேற்று சந்திக்கலாம்னு தானே செய்தி போட்டிருக்காரு. அப்போ அங்கே இருந்தால் தானே செய்தி, அங்கே சந்திப்பு இருந்தால் தானே. எனக்கு நேற்றைய தினம் கூட அதை பற்றி பேசப்பட்டது. பொன்சுமா சிவகுமாரன் நினைவில் அந்த பேசப்பட்டது. அப்போ அது ஏன் மறைப்பான்? அது நானதான். இப்போ நாங்கள் அப்படி செய்யலையே, நான் வெளிப்படையாகோ பேசுகிறேன். வேண்டாம், களவில்லை, பொய் இல்லை, சந்திக்கிறோம்ன்ற தெரிய வேணுமெண்டு. அப்போ இது எல்லாத்தையும் வச்சு தமிழரசு கட்சியை
உண்மையாக ஒரு ஒரிஜினல் உண்மையாக முதல் கஜேந்திர குமார்கிட்ட தீர்மானம் சரியான தீர்மானம். நாங்கள் அதை நம்பித்தான் இந்த பேச்சுவார்த்தைக்கு போனோம். நான் வெளியில் வந்து கூட நான் சாதகமாக சீராக இருந்தேன்னு தான் சொன்னானே தவிர நெகட்டிவாக இல்லை ஒன்றும் சரி வர இல்லை என்று நான் சொல்ல இல்லை. நம்பிக்கையோடு தான் சொன்னேன் நான். ஏனென்னா அவருடைய என்னோட கிடக்காது, அவருடைய அறிக்கை என்னோட கிடக்கு. அவர் நாங்கள் சொன்னதை தான் அவரும் சொன்னவர். ஆனால் பேருந்து சங்கு போய் சேர்ந்தோடனே அணி என்று மாறி ஒருமை பெண்மையாக மாறினதுக்கு எங்களை படி சொல்லிடாதே. நாங்கள் இந்த தேசியத்தை விற்று போட்டோம், இல்லை கூட்டணி அமைக்க போகிறோம். ஏன்னா கூட்டணி அமைக்க தேவை இருக்கே. நாங்கள் ஒரு தடவை கூட்டணியில் கூட்டணி இல்லையே. இப்போ என்ன நாங்கள் இபிடிபியோட கூட்டணி ஆக போகிறோம். அப்போ இதெல்லாம் எங்களோட தமிழரசு கட்சியை இந்த சந்தர்ப்பத்தை வச்சு அவமானப்படுத்தி கீழிறக்கி எப்படி என்றாலும் இல்லாமல் பண்ணோடுமன்ற ஒரு அடிப்படை திட்டத்தின் அடிப்படையில் அதில் எல்லோரும் ஒன்று சேர்ந்துட்டு போல இருக்குது. எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு இல்லாட்டா நான் ஒற்றுமைக்காக போன பொழுது சுரேஷோ சித்தார்த்தனோ அடைக்கல்நாதனோ எனக்கு நான் தமிழ் தேசியத்தில் இருக்க எங்களுக்கு எனக்கு கண்டா என் கட்சிக்கு ஆதரவு தரதை தட்டி கழிச்சு போட்டு சைக்கிளோடு போயிட்டு எங்களை தூற்றுறதெல்லாம் பொருத்தமில்லாத வேலை. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், ஏன்னா அன்று இரவே டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் சங்கு கட்சியினர் என்னை சந்திக்க இருக்கிறார்கள் நாளைக்கு கண்டு என்னை போட்டுவார், சும்மா போடுவார். அதை அவருக்கு சொல்லி அவரும் இவன் சந்திச்சான்னு தான் சொல்கிறார். இவன் என்ன இல்லையான்னு சொல்கிறது, நேற்று இல்லையான்னு சொல்லியெல்லாம் அப்போ சித்தார்த்தனுக்கு சித்தார்த்தன் பாவம் அவர் நல்ல நோக்கத்தில் போய் கைக்க பார்த்துருப்பார் என்ன போல். அது போலேன்னு சொல்லலாம் அவர் முயற்சிச்சிருப்பார். எங்களை அவர் முயற்சித்த என்னென்னா தமிழக கட்சியை தட்டி விடுவோம், அது பூமராங் பண்ணி இப்போ அங்கே போய் நிற்கும். அதுதான் உண்மை. நாங்கள் பொய் சொல்ல இல்லை, நேர்மையாக மக்களுக்கு உண்மையாக சொல்லுவோம். சில பேர் தேசியம் 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 என்று சும்மா புல்லுடா, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நாங்கள் நிதானமாக நேர்மையாக இந்த விடயத்தை அணுகிறோம். இப்பொழுது நாங்கள் நிச்சயமாக தேர்தல் வருகிற பொழுது எல்லா இடங்களிலும் எங்களுடைய பெரும்பான்மை இடங்களில் நாங்கள் எங்களுடைய வேட்பாளரை முன்மொழிவோம், அதை பார்த்துக்கொள்வோம். அதை பற்றி எனக்கு கவலை. வெற்றி தோல்வி அரசியல் அது பதவியை விட்டால் எதிர்கட்சியில் இருக்கலாம், அப்படியும் ஒரு கதை இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏபிடி போகாமல் எதிர்கட்சியில் எதிர்கட்சியில் இருக்கிறதுக்கு யாரும் தேர்தல் கேட்கறது கிடையாது. மற்றது அரசியல் என்பதே அதிகாரம் தான். பொலிட்டிக்ஸ் இஸ் பவர், அத்தாரிட்டி. அப்போ அதுதானே அரசியல். அப்போ அதை விட்டுட்டு போய் இந்த அரசியல் எதிர்கட்சியில் இருக்கிறதுக்கு என்ன அரசியல்? நாங்கள் அந்தந்த நிறுவனங்களை நிர்வகிக்கிற அந்த அதிகாரம் பெறுவது தானே அரசியல். அந்த அரசியலுக்கு நாங்கள் விட்டு கொடுத்து கொண்டு பெருமனி ஆவண்டு பார்த்து கொண்டு இருக்காளா தானே. ஆகவே என்னுடைய கட்சியை நான் கீழே இறங்கப்படவில்லையா தானே. கட்சியை பாதுகாக்கிறவண்ட இந்த ஆதரவு தான், வேறு ஒன்றுமே இல்லை. அவர்கிட்ட கேட்டது நீங்கள் எங்களுக்கு ஆட்சி அமைக்க ஆதரவு தாருங்கள், இதை விட வேறு ஒன்றுமே கேட்கல. இந்த தேர்தலிலே மக்கள் அதிகூட ஆசனத்தை பெறுவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றதான நிலையிலே எங்களில் இப்போ யாழ்ப்பாண மாநகர சபையில் 27 வட்டாரம் இருந்தாலும் 13 வட்டாரம் அது பெரும்பான்மைக்கு 14 பாக 1 ஷாட் ஒன்று குறைவாக இருந்தாலும் பெரும்பான்மை எங்களுடைய தான். அப்போ அதைத்தான் மக்கள் தீர்மானிச்சிருக்காங்க. அப்போ மக்கள் தீர்வுக்கு அடிப்படையில் அவர்கள் அந்த சபையிலே நிர்வாகத்தை அதிகாரத்தை பெற வேண்டிய அரசியல் அதிகாரத்துக்கு தான் அவ பெற உரித்துடையது எங்களுக்கு. அந்த அதை குழப்புற வகையில் தான் 12 பேரை பெற்ற சைக்கிள் கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினரை சேர்த்துக்கொண்டு நாங்கள் அணியாக வந்துட்டோம் என்று சொல்லியிருக்கார்கள். அது பிள்ளை தானே, அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை தானே. அப்போ இதெல்லாமே தமிழரசு கட்சியை அழிக்க வேணும், அவமானப்படுத்த வேணும், தலைமையை அவமானப்படுத்த வேணும், மக்கள் மத்தியில் இதை ஒரு அவமானப்படுத்த வேணும். ஆனால் உண்மையாக மக்கள் இதை புரிஞ்சு கொள்ள வேணும். எங்களுக்கு நீங்கள் தந்த அதிகாரத்தை அல்லது அந்த பெரும்பான்மையை ஆணையை மறுதளித்து தான் மற்றவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் தான். அதுக்குள்ளே தமிழ் தேசியத்துக்குள்ளே பூந்து கொண்டு தாங்கள் ஏதோ பெருந்தனை அவையில் 13ஆம் திருத்தத்தை வேண்டாமட்டவே 13ஆம் தேதி பழக்கினோம். அதுவும் முழுமையான இல்லை. நாங்கள் எப்போ சொன்னாங்கள் தமிழ் 13வது திருத்த சட்டம் எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வல்ல என்று சொல்லி முதல் அந்த காலத்திலேயே ராஜீவ்காந்தி காலத்திலேயே எழுதினது எங்களுடைய தலைவர் அமிர்தலிங்கம், சம்பந்தன், சிவசம்பரம். நாங்கள் அந்த வழியில் வந்தாங்க. எந்த காலத்திலேயும் நாங்கள் 13வது திருத்தம் எங்களுடைய
பிரச்சனைக்கு தீர்வு அல்லன்றதை நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். மற்ற ஒற்றையாட்சி எந்த காலத்தில் ஏற்றினாங்கள்? ஒற்றையாட்சியை நாங்கள் ஏற்கிறோம். ஒற்றையாட்சியை ஏற்கிறமே ஒரு காலம் நாங்கள் ஒற்றையாட்சி ஏற்கலை. சும்மா எழுந்த மாநிலத்தில் கதைச்சு மக்கள் நம்புவினம் என்று நினச்சி கொண்டு போய் பிரசாரம் செய்யக்கூடாது. நாங்கள் ஒரு காலம் ஒற்றையாட்சி ஏற்கலை. அதனுடைய இதெல்லாம் விஷமத்தனமாக தமிழரசு கட்சியை ஒரு வகையில் இப்போ இவர்கள் கொஞ்சம் எங்களுக்கு எதிராக தேசியத்தின் பேராலே ஒரு எழுச்சியை பார்த்தார்கள். மக்கள் உண்மையை புரிஞ்சு கொள்வார்கள். நாங்கள் ஒற்றையாட்சி எந்த காலத்தில் மேற்கையில் மாகாண சபை முறைமையை பொறுத்தவரையில் அரசியல் அமைப்பில் இருக்கிறத அமுல் செய்யுங்கள் என்று தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் 13 நான் எப்பொழுதுமே 13-16 சேர்த்து தான் நான் கதைக்கிறேன். இப்போ சில பேர் இப்போ 16 சேர்த்து கதைக்கிறோம். அரசியல் அமைப்பில் இருக்கிறத அமுல் செய்கிறேன்னு தான் கேட்குறோம். அது எங்களுக்கு திருப்தி அல்லது எங்களது அபிலாஷைகளை பூர்த்தி செய்யப்போனால் எந்த காலத்தில் நாங்கள் சொல்லலை. தமிழ் கட்சியாருன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்போ எல்லாமே பொய் பிரசாரம். இப்போ அவன் 13 ஏற்றுக்கொண்டு தானே மாகாண சபை தேர்தல் வந்தால் கேட்பியோ மாகாண சபை வந்தால் தேர்தல் கேட்போம். மாகாண சபை முறையே எதிர்க்கிறேன்னு சொல்கிறீர்கள். எதிர்க்கிறேன்னு சொன்னால் இப்போ கைத்தொடர் மாதிரி சொன்னவர் தானே நாங்கள் போட்டியிடுவோம் உண்டு. ஏன்டா அது பதவி. அப்போ நீங்களுக்கு பதவிக்காக இரண்டு பண்ணால் நாங்கள் மக்களால் ஜனநாயக ரீதியில் வாக்களித்து தெரிவு செய்யப்பட்ட சபையில் எங்களை நிர்வாகத்தை அமல் செய்கிறதுக்கு ஏற்றுக்கொள்கிறதுக்கு செயல்படுறதுக்கு முயற்சிக்கிறதுல என்ன தவறு இருக்குது? அதெல்லாம் விஷமத்தனமான பிரச்சாரங்கள் தான் இப்போ நடக்குது. மக்கள் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். இப்போ சில பேர் ஒரு 5-6 பேர் 10 பேர் சேர்த்து ஃபேஸ்புக்கில் எழுதி இல்லை எனக்கு டெலிஃபோன் பண்ணி அப்படி சொல்லாண்டா இதெல்லாம் சரி வராது. மக்கள் உண்மையை அறிந்து கொள்வார்கள். மக்கள் உண்மையை தெரிந்து கொள்ள வேணும். எல்லாமே என்னை பொறுத்தவரையில் எங்களோட கட்சியில் வெளிப்படைத்தன்மையோடு சில பேர் தங்களோட காரணங்களை வச்சுக்கொண்டு இதுக்குள்ளே பூரினம் அதிலெல்லாம் நான் சொல்ல முடியும். நான் சொல்ல விரும்பலை. எங்களை சில நலன்களை கருத்துக்களை அதுக்கெல்லாம் பூத்தி இதுக்களை அடித்து விடலாம் தமிழரசு கட்சி இல்லை தமிழ் தலைமையை அடித்து விடலாம் நினைக்கிறோம். அதுவும் தவறு. நாங்கள் நேர்மையாக உண்மையாக பேசுகிறபடியால் மக்கள் மத்தியில் எங்களோட விடயத்தை எங்களோட உண்மைத்தன்மையை மக்கள் மத்தியில் இதன் மூலம் சமர்ப்பிக்கிறேன்.